ECRல ப்ராப்பர்ட்டி வாங்க எதுக்கு crores? lakhs போதுமே. Just 4 lakhsல ECR கோவலத்துல beach resort plot. EMI 12,000 only. Stepstone presents Secret Aura. அந்த பையனும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் எஸ்பி ஆஃபீஸில் தள்ளி விட்ட அந்த ரேம்போக்லேருந்து தள்ளி விட்டோன்னு பார்த்தீங்களா சார் இந்த நியூஸ்? அவனே இல்லைன்றீங்க ஒரு பக்கம். இல்லைன்னு யார் சொல்கிறா? அந்த பையனே கிடையாதுன்றீங்க. அவன் கேட்டா அந்த பையன் போட்ட வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்குறேன். அந்த பையன் தான் சொல்கிறான், நான் இல்லை, அது திமுக வேறு ஆட்களை வச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த பையன் பேப்பரை மடித்து வச்சுட்டு மைக்கு கலத்தி வச்சுட்டு மனசாட்சியோட சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் திமுக அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்ட எல்லாரும் இந்த தேர்தலில் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு. திரு விஜய் அவர்கள் ஏன் காங்கிரஸை பெருசா விமர்சிக்க மாட்டாரு அந்த கேள்வி இருக்கு. ஏன் நாளைக்கு கூட்டணிக்கு வரணுன்றதுக்காக சரி, யாரும் இல்லாம சிங்கம் காட்டுல தனியா தான் இருக்கும்னு தலைவர் தளபதி சொல்லியிருக்கிறாரு. தனியா அரசியல் கட்சியில நின்னா இந்த தேர்தலை சந்திச்சா என்ன பண்ணுவீங்க? அத்தனை பேர் மூக்கையும் உடச்சுப்பீங்களா போயிட்டு? அப்புறம் நாளைக்கு தாவேக்கு ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவீங்க. மது இல்லா போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறார். அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்படும். நிச்சயமாக போதைகள் எல்லாம் தமிழகத்திலிருந்து அகற்றப்படும். ரஜினிகாந்தையும் குருமூர்த்தியும் போய் சந்திச்சுட்டு வந்தவொடனே சங்கிகள் சகத்தோழனா மாறிட்டான். முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்தவொடனே என்னுடைய எதிரி யாருன்றதை மாற்றி அமைச்சுக்கிட்டாரு. இனிமே இந்த ரசிகர் கூட்டம் தான் என்னுடைய எதிரி, இந்த விஜய் அவர்கள் அதை வீழ்த்துறது தான் என்னுடைய எதிரி. அதுதான் உங்களுடைய எதிரியா? உங்கள் கொள்கை எங்கே போச்சு? உங்கள் கொள்கை என்ன? எல்முருகனுடைய வீட்டில் உங்களுடைய கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்களை, ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர்களை வந்து உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன். தலைவர்கிட்ட போய் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நம்ம ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு நல்ல இயக்கம் தான் சொல்லி சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு படு பாதகமான இயக்கத்தை நீங்கள் எங்கே பார்த்துட முடியும்? முன்னாள் எம்எல்ஏமான திரு கருணாஸ் அவர்கள் ஒன்று சொல்லியிருக்காரு. தளபதினா அது வந்து இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். சரி, இருந்துட்டு போகிறாரு. அதே மாதிரி அவர் வந்து உதயநிதி அவர்கள்ட்ட வந்து போட்டி போட்டுட்டோம், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்கள் நல்லா இருக்கணும் நாடு முன்னேற பாட்டு பண்ணார் தெரியுமா சட்டப்பேரவையில் ஒருத்தர்? யார்? திரு கருணாஸ் அவர். யாரை பார்த்து பண்ணார்? அம்மையார் ஜெயலலிதா. இன்னைக்கு இந்த வாய் எங்கே போச்சு? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக ஆதரவாளர் திரு ஜலீல் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். தாவேக தலைவர் திரு விஜய் அவர்கள் மற்றும் அவர் கூட இருந்த ஒரு 10 பவுன்சருக்கு மேலே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பையனும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் எஸ்பி ஆஃபீஸில் தள்ளி விட்ட அந்த ரேம்போக்லேருந்து தள்ளி விட்டோன்னு. பார்த்தீங்களா சார் இந்த நியூஸ்? அவனே இல்லைன்றீங்க ஒரு பக்கம். இல்லை, இல்லைன்னு யார் சொல்கிறா? அந்த பையனே கிடையாதுன்றீங்க. அவன் கேட்டா அந்த பையன் போட்ட வீடியோ பார்த்தீங்களா இல்லையான்னு கேட்குறேன். அந்த பையன் தான் சொல்கிறான், நான் இல்லை, அது திமுக வேறு ஆட்களை வச்சு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு. அப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்த பையன் அதை தான் சொல்கிறேன். அவன்கிட்ட ஆதாரங்கள் கேட்டிருக்காங்களா? ஏன் இல்லைன்னு சொல்லணும், மறுக்கணும்? ஒருத்தர் போகக்கூடிய பையன் எவ்வளோ ஒரு ஆரவாரமாக போவான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செய்தியாளர்களாக சொல்லுங்கள், இல்லையா? நான் அவங்க பலதரப்பட்ட ஆதாரங்கள், இப்போ பலதரப்பட்ட, நீ இங்கேருந்து போனியான்னு கேட்குறாங்க, அதுக்கு அந்த பையன்கிட்ட பதில் சொல்ல முடியல. யார் கூட போனேன்னு கேட்டால் பதில் சொல்ல முடியல. எந்த பஸ்ஸில் போனேன்னு கேட்டால் சொல்ல முடியல. அங்கே எந்த பஸ்ஸுமே அனுமதி இல்லையே, அப்போ எப்படி போய் சேர்ந்தேன்னு கேட்டால் அதுக்கு அனுமதி, உங்ககிட்ட ஆதாரம் இல்லை. சரி, அங்கே எடுக்கப்பட்ட புகைப்படத்தை காட்டுன்னா அதுக்கு ஆதாரம் இல்லை. இங்கே பாருங்கள், மிகப்பெரிய ஒரு வெற்றி மாநாடு. இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன், கேட்டுக்கங்க. நான் சொல்ற கேளுங்க. மாநாட்டிலே சிலர் வந்து மது இருந்துறாங்க, அவங்களும் தாவேக்காவினர் இல்ல, எல்லாமே நீங்க தட்டி கழிச்சிட்டே போறீங்களா சார்? இல்ல, இப்ப நான் இப்பவும் சொல்றேன், மாநாட்டுக்காக வந்தவர்கள் அந்த வேலையை நிச்சயமாக அங்க செய்ய மாட்டாங்க. கடையில் 10 ரூபா 20 ரூபா 30 ரூபா கொடுத்து ஒரு துண்டை வாங்கி போட்டுக்கிட்டு யார் வேணா எந்த காரியத்தை வேணா செஞ்சிடலாம். தாவேக்காவினர் கூட செய்யலாம். இல்லை, அதை தான் திரும்பவும் சொல்கிறேன். தாவேக்காக்காரர்கள் அதை செய்கிறதுக்கு மாநாடு தேடலுக்கு வந்து அதை செய்யணும், அதை கட்சி துண்டை போட்டுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. அவனுக்கு எப்படி இருந்தாலும் ஒரு அச்ச உணர்வு ஏற்படும், புரியுதுங்களா? திட்டமிட்டு பழி வாங்கணும், அதை வந்து இதை வந்து ஒரு செய்தி ஆக்கணும்னு திமுக காரங்க பண்ணக்கூடிய வேலைகள் தானே தவிர்த்து இதெல்லாம் ஒரு பேசும் பொருளாவோ மிகப்பெரிய ஒரு விஷயமாவோ, குடிக்கிறதுக்கு கடையை திறந்து வச்சிருக்கணும்னு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாத நீங்கள் இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆட்சிக்கு வந்த உடனே வேற யாரும் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிடக்கூடாதான். சார், நம்ம சப்ஜெக்டில் போல சார், பவுன்சர் சார். அதான் சொல்கிறேன். இதையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து தனியாக போய்கிட்டு இருக்கிறீங்க. தாவேக்காவை இப்படியெல்லாம் சொல்லி காற்றாற்று வெள்ளத்தை கை வச்சு தடுத்துட முடியாது, புரியுதுங்களா? பவுன்சர்கள் விஷயம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. உண்மையான பையன் நான் இல்லை, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தது நான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி வரும்போது நிச்சயமாக பொய் வழக்கு போடப்பட்டவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, அப்போ அந்த பையன் இல்லைன்னே வச்சுக்கலாம் சார். அந்த பவுன்சருக்கு வந்து ஏன் சார் அப்படி பண்ணணும்? இல்லை, அதான் சொல்கிறேன், அங்கே நடந்த செயல் தவறு. அதை உடனடியாக அந்த மேடையிலேயே, அந்த நடந்த இடத்துலையே தளபதி அவர்கள் முகம் சுளிக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த இடத்துல இருந்து அந்த நிகழ்வு முடிஞ்ச உடனேயே பொதுச் செயலாளர் அவர்களும் தளபதி அவர்களும் கூப்பிட்டு அதை வான் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி செயல்கள்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக.
அது யாரும் ஒருபோதும் இது மாதிரி நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. அது எப்படி சார் தெரியாதுன்னு நீங்க சொல்லலாம்? என்னங்க நீங்க இவ்வளவு பெரிய ஒரு தலைவர், இவ்வளவு பெரிய ஒரு தூக்கி ஸ்டார் போடுவாங்கன்றது முன்கூட்டியே தெரியும் சார். நான் அதை சொல்லல. இல்ல படம் நினைச்சீங்களா சார், இவ்வளவு பெரிய ரேம்ப் வாக்ல கண்டிப்பா வந்து பசங்க ஏறுவாங்க அப்படின்றது கூட ஒரு கட்சி யோசிக்கலையா? இல்லைங்க. இதுக்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாட்டுல எல்லாம் யாரும் ஏறல. அப்போ அவங்க கட்சி இன்டிசிப்ளினா இருக்காங்கன்றதை ஏத்துக்கலாமா சார்? யாருக்கு இன்டிசிப்ளினா இருக்காங்கன்றத இல்ல வந்துட்டான்றதுக்கு அவன் இன்டிசிப்ளினா இருக்கானே, வந்து என்ன கேவலமான ஒரு அசிங்கமான இத்தனை லட்சம் பேர் கூடானே, எங்கேயாவது ஒரு தவறா ஒரு பொண்ணை சீண்டிட்டான் கொண்டுட்டான் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கிடையாது சார். நான் அப்படி மீன் பண்ணல. இன்டிசிப்ளின். அவன் தலைவனா, அவன் நேசிக்கிறான், ஓடி வரான், பார்க்கணும்னு ஆசையில வரான், கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறான். இது இன்டிசிப்ளினா? இது எங்க சார் திமுக அண்ணா திமுக மாநாட்டுல இந்த மாதிரி உங்களை பாக்குறதுக்கே அவனுக்கு விருப்பம் இல்ல, ஓடி வந்து கட்டி பிடிக்கணுமா உங்களை? அப்ப இது அவங்களை அரசியல் படுத்தலன்றது தானே சார்? யாருக்கு? தொண்டர்களா? எங்க தொண்டன் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களை கட்டி பிடிக்கணும்னு நினைக்கிறான். இதை இன்டிசிப்ளின் நீங்க ஏன் பாக்குறீங்கன்ற? உங்க கட்சிக்குள்ள 1000 வேலைகள் இருக்கு, போய் பாருங்கன்னு சொல்றேன். இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கேவலமா படுகேவலமா பொன்முடி மேடையில பேசினார், அதை நீங்க அங்கீகரிக்கிறீங்களா? கோவிலுக்கு போறவர்களா? அப்போ துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவிலுக்கு போறாங்களா? அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருக்கும்? உதயநிதி ஸ்டாலின் எந்த கோவிலுக்கும் போறது இல்லையா? ஜெயிச்ச உடனே பேசினாரு, என் மனைவி கிறிஸ்துவர், நான் வந்து கோவிலுக்கு போக மாட்டேன், நான் சர்ச்சுக்கு தான் போவேன். பேசினாரா இல்லையா? பேசினாரா இல்லையா சொல்லுங்க. இல்ல வாய் தரன்னு சொல்லுங்க. பேசினாரா இல்லையா? பேசினாரு இல்ல. அப்ப அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? இன்டிசிப்ளின் எதை வச்சு சொல்றீங்க? அவர் தொண்டர்களை பத்தி தான் நான் பேசுறேன். தொண்டர்களை தான் நானும் கேட்கிறேன். என் தொண்டனையும் நான் விட்டு தர முடியாது. தலைவர் தளபதியை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதை நேசிக்கக்கூடிய தலைவர் தளபதியினுடைய தம்பி தங்கைகளையும் நான் நேசிக்கிறேன். நான் யாரையும் விட்டு தர வேண்டிய அவசியம் இல்லை. எதை வச்சு இன்டிசிப்ளின் சொன்னீங்க? சேர் எல்லாம் உடைச்சு போட்டிருக்காங்க. நான் சொல்ல இது எதுவுமே ஏன் வார்த்தை கிடையாது. செய்தியில வர உடைச்சு போட்டா தலைமை அதுக்கான இதை ஏத்துக்க போகுது. யார்? திமுக காரன் வந்து காசு தர போறாங்களா சார்? நான் அதுக்குள்ளே போல இல்ல. திமுக மாநாட்டுல டிசிப்ளினா இருக்காங்கன்னு சொன்னீங்களே, நான் அதான் சொல்றேன். திமுக மாநாட்டுல சேர் உடையில அடுத்த மாநாட்டுல பாத்துருவோம். போட போறாங்க. எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கான் எப்போன்னு. வழி வந்தவன் சாவ துடிச்ச மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறாங்க. புரியுதுங்களா? இப்ப எல்லா கட்சியும் போடப்படுது. எல்லா கட்சிக்கும் வாங்க, ட்ரோன் எடுத்துட்டு வாங்க, யார் யார் என்னென்ன கூத்து பண்ணுறான்னு தெரிஞ்சிடும். காசு கொடுத்து எவ்வளோ பேரை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு தெரியும். பேப்பரை மடித்து வச்சுட்டு மைக்கு கலத்தி வச்சுட்டு மனசாட்சியோட சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் திமுக அண்ணா திமுகவுக்கு ஓட்டு போட்ட எல்லாரும் இந்த தேர்தலில் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஊடக தர்மமா? ஏற்கனவே இப்போ அதே மாநாடுல விஜயகாந்த் அவர்களுடைய தொண்டனா ஒருத்தர் வந்து கலந்துக்கிட்டாரு. இதே இடத்துல உங்களை மாதிரி ஊடகவியலாளர்களால தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துருச்சு. ஒரு வைரத்தை இழந்துட்டோம், ஒரு தங்கத்தை இனிமேல் இழக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வழி நெடுக பேனர் வைக்கிறான், தலையின் ரசிகன் தளபதியின் தொண்டன். நீ விஜயகாந்தை பற்றி நீங்கள் நிறைய சொல்கிறீங்க சார். இல்லை, விஜய் அவர்கள் திரு விஜயகாந்த் அவர்கள் வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ எப்போ சார் போய் பார்த்தார்? அவர் போய் பார்த்துருக்கிறாரு. பார்க்கவே இல்லைன்றாங்க. பிரேமலதா அவர்களும் சொல்கிறாங்களே சார். இல்லை, திரு சீமான் அவர்கள் சொன்னார். அதான் சொல்கிறேன், கேட்டுக்கங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அளவுகோல் பார்த்துட்டாருன்னு சொன்னால் அப்போ வந்து ஏன் பார்க்கல, இப்போ தானே பார்த்தீங்க? பார்க்கவே இல்லை சார். ஒரு முறை போயிருக்கிறாரு, பார்த்துருக்கிறாரு, அது உண்மை. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி வந்து ஏன் சந்திக்கலை? இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. புரியுதுங்களா? அதையுமே பேசியிருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் போனார், பார்த்தாரு வந்துட்டார். என்ன இன்னைக்கு இருக்கக்கூடியதில் இவர் ஏதாவது ஏற்றுக்கணும். நான் என்ன கேட்குறேன்னா, விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுனா ஓட்டு போட்டுருவானா, இல்லை விஜயகாந்த் கட்சின்னு ஒன்று இருக்குது அதுக்கு ஓட்டு போடுவாங்களா? நீங்கள் விஜயகாந்துக்காக ஓட்டு போடணும்னு இருக்கீங்க. அவர் விஜயகாந்த் அவர்கள் பேரால் இருக்கக்கூடிய கட்சிக்கு ஓட்டு போடுவீங்களா, இல்லை அவரை பற்றி பேசக்கூடிய எனக்கு ஓட்டு போடுவீங்களா? அது வந்து ஓட்டர்களோட இஷ்டம் சார். நான் அதுக்குள்ள போல சார். நான் வந்து விஜய் அவர்கள் நீங்க வந்து மானசீக குருவாக திரு விஜயகாந்த் அவர்களை ஏற்றுக்காருன்னு நீங்க சொல்றீங்க. நான் சொல்றாரு, அவர் சொன்னாரா? அப்பயும் சார் திரு விஜயகாந்த் அவர்களை பத்தி இந்த மண்ணில் இருக்கிறதுனால இந்த மண்ணில் இருந்த ஒரு மகனை நான் நினைவு கூறுறேன் என்னுடைய அண்ணன்னு சொல்றாரு. நல்லா புரியும். சொல்லணும் ஏங்க, அவர் நடிச்ச படங்கள் அத்தனையுமே சிறிய வயசு கேரக்டரா இவர் நடிச்சிருக்கிறாருங்க. ஏன் சொல்லணும், ஏன் சொல்லக்கூடாது? அதை சொல்லுங்க. ஏன் சொல்லக்கூடாது? தேமுதிக வாக்குகளை அறுவடை பண்றாருன்றத சொல்லலாம். ஏன்னா என்னப்பா அப்போ அவ்வளோ லேசாக இருக்கீங்களா? ப்ராக்டிக்கலாக பேசுங்க பிரதர். ப்ராக்டிக்கலாக இல்லை சார். அப்போனா தன்னை வந்து ஒரு தனித்துவத்தை வந்து விஜய் அவர்கள் ப்ரூவே பண்ணலையே சார். எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆர் அவர்கள், திரு அண்ணா அவர்கள் இவங்கள பற்றியே தான் பேசுகிறாரு. யார்? அவங்க கொள்கை தலைவர்களாக சொல்கிறாரு. இவங்களாம் எங்களுக்கு வந்து ரோல் மாடல்னு சொல்கிறாரு. நான் வரேன் அப்படின்ற மாதிரி நான் வரேன்னு தான் சொல்லி சார். இவங்களை சொல்லாமல் இந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் சொல்கிறேன் சார். பாருங்க, கொள்கை தலைவர்களாக அவர் வந்து காட்டியிருந்தாலும் பெரியாரனுடைய கடவுள் மறுப்பை வந்து நாங்கள் ஏற்கலைன்னு சொல்கிறார். நீங்கள் கவனிச்சிங்களா? எப்போ? முதல் மாநாட்டிலேயே அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களையும் கொண்டு வந்துட்டாரா?
இல்லை. ஏன்னா இவங்க எல்லாமே தனியாக கட்சி ஆரம்பிச்சவங்க சார். இல்லை, அதை தான் சொல்கிறேன். எல்லாருமே அவர்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த கட்சி இல்லைன்னு சொல்கிறார். வேற என்ன தப்பாக சொல்லிட்டாரு? அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கும் போது இருந்த கட்சியினுடைய கொள்கையில் அந்த கொள்கையில் இருந்த அந்த கட்சியில் இன்றைக்கி அந்த கொள்கை இல்லைன்னு சொல்கிறாரு. திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன நோக்கத்துக்காக ஒரு கட்சி ஆரம்பித்தாரோ இன்றைக்கி அந்த கட்சி அந்த நோக்கத்தில் இல்லைன்னு சொல்கிறாரு. இதில் என்ன தப்பு இருக்குது? எம்ஜிஆர் அவர்கள் ஏடிஎம்கே ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏ சார். அவர் 20 வருஷமா களத்துல இருந்தவர் சார். எம்எல்ஏவோ எம்பியோ. திரு விஜய் அவர்கள் எந்த கட்சியில இருந்தாரு, என்ன வேலை செஞ்சாரு யாரு கட்சிக்கு? திரு விஜய் அவர்கள் நீங்க சொல்றீங்க எம்ஜிஆர் உங்க கட்சியில வந்து சேர்ந்து வேலை செய்யணும் அப்படி சொல்லல சார். நீங்க அப்படி கூட பண்ண தேவையில்ல. திரு எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி திமுக இருந்தவர். அவர் படத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. எல்லா இடத்துலயும் ரெஃபரன்ஸ் இருக்கும். உதயசூரியன் ரெஃபரன்ஸ் இருக்கும். யார் படத்துல? எம்ஜிஆர் அவர்கள் படத்திலேயே. நான் ஏன் சொல்றேன்னா அவர் வந்து ஏற்கனவே அரசியல்ல இருந்தாருன்னு சொல்ல வரேன். நேரடி அரசியல்லையே திரு விஜய் அவர்கள் நேரடி அரசியல்ல இருந்தாரா இல்லையா சார்? நேரடியா இருந்தாதான் பேசுவீங்க, இல்லைன்னா பேச மாட்டீங்க. நேரடியாக தான் சார் இருக்கணும், மறைமுகமா ஏன் சார் இருக்கணும்? இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், மறைமுகமாக. இப்போ நான் வந்து ஒரு அரசியல் கட்சியில் இருந்து தான் ஒரு வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களா, தனிப்பட்ட முறையில் செஞ்சால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களா? ஏற்றுக்கிறீங்களா? நான் உங்களுக்கு ஒரு உதவி செய்கிறேன், அதுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சியும் எனக்கு ஒரு கொடியும் இருந்தால் தான் நீங்கள் என்னை அங்கீகரிப்பீங்களா? அப்படி கிடையாது சார். அதே மாதிரி அவர் நிறைய பண்ணியிருக்கார். 30 ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்க்கையில் இருக்கிறார். அந்த ஒரு அதிகாரம் போதும் அவருக்கு, அந்த ஒரு அடையாளம் போதும் அவருக்கு. அடையாளத்தை வித்து தேர்தலில் ஒரு ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சிருவாருன்றீங்களா நீங்க? மக்கள் இருக்காங்க, இப்பவும் சொல்றேன், அரசியல் மக்கள் தான் சார் கேட்குறாங்க. எந்த மக்கள் கேட்டாங்க? சீமானையும் சரத்குமாரையும் கருணாசையும் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவரும் திமுகவால் பேசப்படக்கூடிய வாடகைக்கு வாயை விடக்கூடியவர்களையும் தவிர்த்து யார் பேசுகிறா? எந்த மக்கள் கேட்டாங்க சொல்லுங்க? இல்லைன்றீங்களா? யாருமே கேட்கல. நாங்கள் எங்களோட முழு ஆதரவும் திரு விஜய் அவர்கள்ன்ற மாதிரி மக்கள் சொல்லிட்டு இருக்காங்களா இன்னைக்கு? நீங்கள் சொல்கிறது மாற்றம். அதுதான் சொல்கிறேன். அதில் மறுத்து பேசுங்க, நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பதில் தரத்துக்கு தயாராக இருக்கேன். மக்கள் இன்னைக்கு அதுதான் விரும்புகிறான். தலைவர் தளபதியினுடைய தலைமையில் தான் ஆட்சி வரணும்னு நினைக்கிறேன். தலைவர் தளபதி தான் இங்கே ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் மாநாட்டுக்கு மாநாடு என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஒரு மன்னர் கட்சி, அவங்க வாரிசு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்றாரு. அதே சார் காங்கிரஸை பற்றி சொல்லவே மாட்டுறாங்க. காங்கிரஸ் தான் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வாரிசு அரசியல் பண்ணுறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இந்தியா ஃபுல்லாக யாரெல்லாம் வந்தாங்க? இந்தியா ஃபுல்லாக இருக்குது. இல்லை, யார் வந்தாங்கன்னு சொல்லுங்கள். உங்கள் கேள்விக்கு தான் நான் பதில் சொல்ல போகிறேன். திரு ராகுல் காந்தி இருக்காங்க, பிரியங்கா காந்தி இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தலைவர்களே அவங்களோட வாரிசை கொண்டு வரான்ற மாதிரி நான் அப்படி பார்த்தா நிறைய சொல்லலாம். யார் காங்கிரஸ் தலைவர்களாக யார் இருந்தா? இவங்கள சொல்கிறீங்க, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, நேரு, அவங்களெல்லாம் சார். அவங்களாம் வந்து தலைவர்கள் சார். நான் அது கீழே இருக்க எம்எல்ஏலன்னு சொல்கிறேன். எல்லா ஸ்டேட்ல இருந்தும் நிறைய அவங்க இல்லாமல் இவங்க வந்துட்டாங்களா? இல்லை சார், நான் ஏன் சொல்கிறேன்னா திரு விஜய் அவர்கள் ஏன் காங்கிரஸை பெருசாக விமர்சிக்க மாட்டுறாரு அந்த கேள்வி இருக்கு. ஏன் நாளைக்கு கூட்டணிக்கு வரணுன்றதுக்காக சரி ஓப்பனாகவே பேசுவோம். எல்லாருமே அரசியல் கட்சிகள் தான். கூட்டணிக்கு வராங்க வரலன்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம், புரியுதுங்களா? யாரும் இல்லாமல் சிங்கம் காட்டில் தனியாக தான் இருக்கும்னு தலைவர் தளபதி சொல்லியிருக்கிறாரு. தனியாக அரசியல் கட்சியில் நின்னா இந்த தேர்தலை சந்திச்சா என்ன பண்ணுவீங்க? அத்தனை பேர் மூக்கம் உடச்சுப்பீங்களா போயிட்டு? நான் கேட்டதுக்கு என்ன எடுத்துக்கலாம். திமுகவோடு காங்கிரஸை ஒப்பிடணும்னு சொல்றீங்கல்ல. திமுகவில் இப்போ இந்திரா காந்தியினுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம் சொல்லுங்க? ராஜீவ் காந்தி அவர்களுடைய மரணம் எப்படிப்பட்ட மரணம்? நேரு இந்த நாட்டுக்கு ஆற்றிய பங்குகள் என்ன? அவர்களையும் நீங்கள் திமுக குடும்பத்தையும் ஒப்பிடுறீங்களே. சாராய ஆளை வச்சு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட்டையும் சினிமா துறையும் கையில் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த கார்பரேட்டுகளிடம் கை நீட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. இருக்கக்கூடிய பொதுத்துறைகள் அத்தனையும் கார்பரேட்டுக்கு விற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் இன்னைக்கு வந்து இப்போ பசுமை தீர்ப்பாயத்தின் மூலியமாக நீங்கள் வந்து இது ONGC இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. இதெல்லாம் தப்பு கிடையாது. கேட்டால் அது வந்து எங்ககிட்ட வரும்போது நாங்கள் பார்த்துக்கிறோம். ஏன் அப்போ மாநில பசுமை தீர்ப்பாயம் வந்து மத்திய அரசாங்கத்துடைய கண்ட்ரோலில் இருக்கா? யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? அதுக்கு முதலமைச்சர் யார்? நீங்கள் தானே. எதுக்கு அனுமதி கொடுத்தீங்க ஆய்வுக்கு? கள்ளத்தனம். டன்சனுக்கு எப்படி ஆய்வுக்கு அனுமதி கொடுத்தீங்க? கள்ளத்தனம். அது கைவிடப்பட்டு. அனுமதி கொடுத்தது யார் ஆய்வுக்கு? மாநில அரசாங்கம் தானே. பரந்தூருக்கு இந்த இடத்துல தான் ஏர்போர்ட் வரணும்னு கொண்டு போய் அனுமதி கொடுத்தது யார்? நீங்கள் தானே. நில அளவை பண்ணி கொடுத்தது நீங்கள் தானே. அதிமுக ஆட்சியிலே அது வந்துருச்சு. திமுக ஆட்சியில் பண்ணதுன்னு அதிமுக அண்ணாமலை தெளிவாக பேட்டி கொடுத்தாரு, மறந்துட்டீங்களா? அதிமுக ஆட்சியில் ஒரு ஒரு இது ஏர்போர்ட் வேணும்னு அனுமதி கேட்குறாங்க. இந்த இடத்துக்கு ஒரு ஏர்போர்ட் வரணும்னு சொல்லப்படுது. அதை நிலத்தை கையகப்படுத்தணும், அளவீடு செஞ்சு கொடுத்தது யார்? திமுக தானே. அப்புறம் அதையும் பேச மாட்டீங்க. இன்னைக்கு இதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இதையும் பேசுகிறீங்க. நீங்கள் காங்கிரஸை பற்றி பேசல, திமுக பற்றி. திமுகவில் என்ன பேச சொல்கிறீங்க? நீங்கள் 2 கோடி ரூபாய் காரில் போய்கிட்டு இருக்கிறீங்க. நான் பல கோடிக்கு கார்களை வச்சுருக்கீங்க.
உங்கள் மருமகன் கட்டக்கூடிய வாட்சினுடைய விலை கோடி ரூபாயை தாண்டுது, பல கோடியை தாண்டுதுன்றாங்க. எல்லாமே பேசப்படுதா இல்லையா? முறைகேடாக சம்பாதிச்சாங்களா சார்? அது ப்ரூவ் பண்ணலாம்ல. அவங்க கட்டுறாங்கன்றீங்க, கோடிக்கணக்கில் வாட்ச் கட்டுறாங்கன்றீங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை இங்கே பாருங்கள். மக்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இந்த சினிமா கம்பெனி இருக்குது, இத்தனை கம்பெனிகள் இருக்குது, இத்தனை கார்பரேட்டோட நாங்கள் கை சேர்ந்து கை கோர்த்து வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், இத்தனை பங்குகளில் எங்களுக்கு இத்தனை சதவீதம் இருக்குது, இந்தந்த நிறுவனங்களை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோன்னு ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க, எங்களுடைய ஆண்டு வருமானம் இத்தனை 1000 கோடி, நீங்கள் ஏன் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியல உங்களால்? இல்லை சார், நீங்கள் கேட்டிங்கல்ல சார், அவங்க இவ்வளோ 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா காரில் போகிறாங்க, அவங்க போகக்கூடாதா? அவங்க என்ன முறைகேடாக சம்பாதிச்சாங்களா தான் என் கேள்வி. மாசமான 1000க்கு இன்னும் என் மக்கள் கையேந்திக்கிட்டு இருக்கானே, அது தெரியல உங்களுக்கு? உங்கள் குடும்பம் மட்டும் எப்படி இப்படி சுபிக்ஷமாக செல்வ செழிப்பாகிக்கிட்டே போகுதுன்னு கேட்குறேன். உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த 100கணக்கான குடும்பங்கள் மட்டும் எப்படி இவ்வளோ பல 1000 லட்சம் கோடிகளை குவிச்சுக்கிட்டு இருக்குன்னு கேட்குறேன். இது என்ன தப்பு இருக்குது? ஒரு சாமானியனுடைய வலியும் வேதனையுமா நான் பேசுகிறேன். நாங்கள் இன்னும் இந்த ரேஷனில் புழுத்து போன அரிசியை தான் வாங்கணும். பாமாயில் கிடைக்காதா, சர்க்கரை கூட 1/2 கிலோ போட்டுற மாட்டானான்னு நிற்கணும். இதுக்கு எல்லாத்துக்குமே மாற்று தாவேக்கா எப்படி செய்யும்? வரும்போது தெரியும். அதை தான் சார் கேட்குறாங்க மக்கள். யாரு மக்களுக்கு? உங்க பேச்சும் திராவிட கட்சிகள் பேச்சு மாதிரி தானே சார் இருக்கு. நாங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க இதை செய்வோம். இல்ல, மேஜிக் எல்லாம் கிடையாது. இப்போ ஒத்துக்கிட்டீங்கல்ல, உங்க பேச்சு திராவிட கட்சிகளை பொறுத்து அப்ப ஏமாத்துதுன்னு சொல்ல வரீங்களா? திராவிட கட்சிகள் சார் நீங்களும் அப்படிதான் சார் பேசுறீங்க. என்னென்ன நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாருங்கன்றீங்க. இதே தான் சார் 2 கட்சியும் சொன்னாங்க. தேர்தல் அறிக்கை கொடுக்க போறாங்க, அதுல பாருங்க. இன்னைக்கு சொல்லணும்னு என்ன அவசியம் இருக்கு? தேர்தல் காலகட்டம்னு ஒண்ணு இருக்குல்ல, அன்னைக்கு அறிவிப்போம் மக்களுக்கு. உங்களை மாதிரி பொய்யும் புரட்டும் சொல்லிட்டு போக மாட்டோம். எந்த தாலியும் மாறாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கடையெல்லாம் வச்சு வீங்க. 10வது கள்ளக்குறிச்சியில் காய்ச்சி வீங்க. கள்ளக்குறிச்சியில் செத்து போயிட்டானா அவன் குடும்பத்துக்கெல்லாம் 10-15 லட்சம் காசு கொடுங்க. யார் அப்பா விட்டு காசுன்னு உங்கள் பையன் கேட்டாரு. இது யார் அப்பா விட்டு காசு? அப்புறம் நாளைக்கு தாவேக்கா ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாக் எல்லாம் மூடிடுவீங்க. மது இல்லா போதை இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறாரு. அதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்படும். நிச்சயமாக போதைகள் எல்லாம் தமிழகத்திலிருந்து அகற்றப்படும். நேற்று நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விஜய் தனது அவருடைய கொள்கையை ப்ராப்பராக சொல்லணும், அவர் தெளிவுபடுத்தவே இல்லை. யாருக்கு? மக்களுக்கு. நீங்க யாரு? ஒரு கட்சியின் தலைவர். உங்க கட்சியோட வேலை என்னவோ அதை பாருங்க. மக்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையான காலையில் சர்ச்சில் மீட்டிங் நடக்கிற போல், வெள்ளிக்கிழமை மசூதியில் ஜும்மா தொழுகை நடக்கிறது போல், வெள்ளிக்கிழமையான கோவில்களில் பூஜை நடத்துகிற மாதிரி வாரத்தில் ஒரு நாள் இவருக்கு ஃபோனை போட்டு கொள்கை என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம். உங்கள் வேலை என்னவோ அதை போய் பாருங்கள் சார். உங்களுக்கான கட்டமைப்பு என்னன்று ஒன்று இருக்குது. அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு ஒரு மாமன்ற சீட்டை கூட இந்த 14 வருஷத்தில் பிடிக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. நீங்கள் கொள்கை, எங்கள் கொள்கையை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? மக்களுக்கு தான் சொல்ல மக்களுக்கெல்லாம் சொல்லிட்டாரு. முதல் மாநாடு மேடையிலே பிரகடனப்படுத்திட்டாரு, சமூக நீதி தான் நம்மளுடைய கொள்கைன்னு. உங்களுக்கு காது செவிடா இருந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? இன்னும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் அங்கேருந்து வந்தது எதுக்காக? கட்சி ஆரம்பிச்சது எதுக்காக? உங்களுடைய எதிரிகள் யாருக்காக? யாரு? 14 வருஷத்துல அதெல்லாம் மறந்து போச்சா? ரஜினிகாந்தையும் குருமூர்த்தியும் போய் சந்திச்சுட்டு வந்தவொடனே சங்கிகள் சகத்தோழனா மாறிட்டான். முதல்வரை போய் சந்திச்சுட்டு வந்தவொடனே என்னுடைய எதிரி யாருன்றதை மாற்றி அமைச்சுக்கிட்டாரு. இனிமே இந்த ரசிகர் கூட்டம் தான் என்னுடைய எதிரி, இந்த விஜய் அவர்களை அதை வீழ்த்துறது தான் என்னுடைய எதிரி. அதுதான் உங்களுடைய எதிரியா? உங்க கொள்கை எங்க போச்சு? உங்க கொள்கை என்ன? உங்களுடைய கொள்கை என்ன? இந்த மக்களையும் மண்ணையும் வளத்தையும் பாதுகாக்கிறது தானே உங்களுடைய கொள்கை. இன்னைக்கே மாத்திக்கிட்டீங்க. அணில் குஞ்சுகள் ஏன் இங்கிருந்து வரீங்க? சிங்கம் தனியாக தான் போகும். நீ மரத்து மேலே போய் விளையாடிட்டு போகிறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதான் நேற்று ஒரு காமெடியாக சொல்லியிருக்காரு. என்னன்னா அவங்க அங்கிள்ன்றாரு. அவர் சொல்ல போனால் ஜங்கிள் தான் சொல்லணும். அதை தான் சொல்கிறேன். திமுக தன்னுடைய எதிரி. திமுக யாரெல்லாம் வச்சு சேர்றாலோ அவங்களுடைய தன்னுடைய நண்பர்னு சொன்னார். எப்படி பெருந்தலைவர் சேகுவேரா சொன்னாரோ, எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, அநீதிக்கு எதிராக யாருடைய கால்கள்லாம் பாதங்கள்லாம் பயணிக்கிறதோ அவரும் என்னுடைய சகத்தோழன்னு சொன்னான். அந்த மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ மு.க. ஸ்டாலினை யாரெல்லாம் விமர்சிக்கிறார்களோ அவரெல்லாம் இவர் விமர்சிப்பார். இவருடைய வேலை இன்னைக்கு அதுதான். பொட்டிகள் வாங்கப்பட்டுருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கிற போது நேற்று ஒன்றிய இணையமைச்சர் எல்முருகன் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு விஜய் அவர்கள் RSS அந்த இயக்கத்திடமிருந்து நிறைய பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி சார் நீங்கள் தான் நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறாருங்க. நிறைய கற்றுக்கிட்டு இருக்கிறாரு RSS கிட்ட இருந்து. சரிங்களா? அதுக்கெல்லாம் வச்சு செய்வார் 2026. காத்துக்கிட்டு இருங்க. அப்படி என்ன செய்ய போறாரு? மக்களை பிளவுவாதப்படுத்துறது. RSS என்ன சகத்தோழனா பார்க்குதா? உங்களை வரட்டும், கோவிலினுடைய கருவறைக்கு கூட்டிகிட்டு போயிடுமா? உங்கள் வீட்டில் உட்காந்து அவர்கள் சாப்பிட்டு போயிடுவாங்களா? எல்முருகன் வீட்டில் எல்லாரையும் உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். எல்முருகனுடைய வீட்டில் உங்களுடைய கட்சியினுடைய மேல்மட்ட தலைவர்களை, RSSனுடைய தலைவர்களை உட்காந்து சாப்பிட சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறேன்.
தலைவர்கிட்ட போய் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது, நம்ம ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு நல்ல இயக்கம் தானே சொல்கிறேன். ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு படு பாதகமான இயக்கத்தை நீங்கள் எங்கே பார்த்துட முடியும்? நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பிளவுவாதப்படுத்துவது மட்டும்தான் இவர்களுடைய வேலை. இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்னு சொல்லி பிளவுவாதப்படுத்துவோம். அப்புறம் இந்துக்குள்ளேயே நீ இந்து இல்லை, இந்து யாரெல்லாம் உங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பார்வையில் யாரெல்லாம் இந்து சொல்லுங்க? சமூக நீதின்னு இந்த மாநிலம் பேசுது இல்லை, கொள்கையாக எடுத்துக்குது இல்லை, சமூக நீதியை கொள்கையை எடுத்துக்கிட்டது ஆர்எஸ்எஸ். அப்புறம் அதையும் கற்றுக்கணும், நாங்கள் அதையும் கற்றுக்கணும். இருக்கக்கூடிய பிஞ்சிலையும் நஞ்சை விதைக்கக்கூடிய உங்களை மாதிரி பிளவுவாத சக்திகளுக்கு எதிரானவர்கள் தான் நாங்கள், பாசிசத்துக்கு எதிரானவர்கள் தான் நாங்கன்னு சொல்லிட்டாரு. எதிரானவர்கள்னு சொன்னதுக்கப்புறம் நாங்கள் அதை கற்றுக்கணும்னு என்ன உங்கள் மண்டைக்கு மேலே தான் ஒன்றும் இல்லைன்னு நினச்சேன், உள்ளேயும் ஒன்றும் இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? இவர் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கப்போ நடிகரும் முன்னாள் எம்எல்ஏவுமான திரு கருணாஸ் அவர்கள் நேற்று ஒன்று சொல்லியிருக்காரு. தளபதினா அது வந்து இன்றைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் தான். சரி, இருந்துட்டு போறாரு. அதே மாதிரி அவர் வந்து உதயநிதி அவர்கள்ட்ட வந்து போட்டி போடட்டும், அப்புறம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற பாட்டு பண்ணார் தெரியுமா சட்டப்பேரவையில் ஒருத்தர்? யாரு? திரு கருணாஸ் அவர்கள். யாரை பார்த்து பண்ணாரு? அம்மையார் ஜெயலலிதா. இன்னைக்கு இந்த வாய் எங்க போச்சு? கட்சி மாறுறதெல்லாம் அரசியல்வாதிகளுக்கு வந்து கூவத்தூர்ல வாங்கின பெட்டியெல்லாம் உங்களை மாதிரி வாடகைக்கு விடுறவங்கலாம் இங்க யாரும் கிடையாது. உங்க வாயை போய் சரி பண்ணிட்டு வாங்க. என்ன நீங்கள் வந்து இப்போ அரசியல் பற்றி பேசுகிறக்கூடியவரா? என்ன கருணாஸ் இந்த 5 ஆண்டுகளில் எங்கே போயிட்டீங்க கருணாஸ்? நான் கேட்குறேன். என்னுடைய சகோதரர் தான், இந்த கட்சிக்கு எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு நெருங்கியவர் தான். அவருக்கான பிரச்சனைகள் வரும்போது முன்னாடி போய் களத்தில் நின்றவர்கள் தான் நாங்கள். நீங்கள் தேவரான்னு கேட்டு ஒரு போராட்டம், உங்களுடைய வீடு முற்றுகை போராட்டம்னு ஒன்று நடந்து தெரியுமா? அப்போ முன்னாடி போய் அவர் வீட்டுக்கு முன்னாடி போய் யாராவது வந்துட போகிறாங்கன்னு நின்னதில்லை, நம்மளும் பாதுகாத்ததில் ஒருத்தர். சார் அப்போ ஏன் சார் அவர் நீங்கள் பேசணும்? திரு விஜய் அவர்களை ஏன் விமர்சிக்கணும்? யார்? திரு கருணாஸ் அவர்கள். நான் தான் சொல்கிறேன்ல, அவர் ஏன் விமர்சனம் பண்ணக்கூடிய உரிமை அனைவருக்குமே இருக்குது. உங்களுடைய விமர்சனங்களை நான் வரவேற்கிறேன். தவறான விமர்சனங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன். அன்னைக்கு இந்த அம்மையாரை புகழ்ந்து பாடினீங்க இல்லையா? ஜெயலலிதா 100 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியா இல்லையா? ஆமாவா இல்லையா சொல்லுங்கள்? ஆமாம் தானே? அதை பேசுவார். இன்னைக்கு திமுகக்கு ஆதரவாக சிங்சாங் அடிச்சுக்கிட்டு இருக்கிறார்ல கருணாஸ், அதை சொல்லுவாரா? கூவத்தூரில் வாங்கலைன்னு சொல்லுவாரா? கூவத்தூரில் என்ன மாதிரி வேலையெல்லாம் பார்த்தேன்னு சொன்னாரா இல்லையா? கீழ்த்தளமான வேலைகளை பார்த்தது கருணாசு தான் எத்தனை பேர் பேட்டி கொடுத்தாங்க. நீங்கள் அரசியல்வாதியா? அதை நாங்கள் நம்பணுமா? இன்னைக்கு ஒரு திமுக பக்கம் இருக்கிறாரு திரு விஜய். திமுக பக்கம் இருந்து எதை வேணா பேசிடலாமா? மிகப்பெரிய ஒரு ராணுவ கட்டமைப்பா? அவர் எதுவும் தப்பா பேசல. என்ன பேசிட்டாரு? ஃபர்ஸ்ட் களத்துக்கு வரட்டும், திரு உதயநிதி அவர்களை சந்திக்க ஏத்து போட்டியிடட்டும் தான் சொல்லிருக்கேன். கருணாஸை எதிர்த்து போட்டியிடட்டும்னு சொல்லட்டுமே. கருணாஸ் ஒரு கட்சியினுடைய தலைவர். மன்னராட்சிக்கு பின்னாடி போய் ஜிங்ஜாக் அடிக்கக்கூடிய உங்களுக்கு இல்லை எதிர்த்து போட்டியிடணுன்றது இல்லை. தலைவர் அவர்கள் சாமானிய வீட்டு பிள்ளையா எளிய மகன்களை மாவட்ட செயலாளர்களும் தொகுதி செயலாளர்களையும் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு போதும்னு. ஏன்னா திரு விஜய் அவர்கள் மன்னராட்சி வாரிசு அரசியல் இப்படியே பேசிட்டு இருக்கிறார். அதை அடிக்கிறோமா ஒடுக்குறோமா இல்லையான்றத பாருங்க. மக்கள் என்ன சாட்சியை தரப்போறாங்க, ஆதாரத்தை கொடுக்க போறாங்க. 2026 இன்னைக்கு நம்ம தாவேக்கால நடக்கக்கூடிய அரசியல் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலும் நம்ம நிறைய பேசலாம் சார். நன்றி சார். வாழ்த்துக்கள்.